ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த உலகத்தில் பல அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனை நம் இன்டர்நெட் வாயிலாக தினந்தோறும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நம்புகிற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குமோ அப்படின்ட்டு நம்பகத்தன்மையற்றதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வீடியோக்களோ அந்த மாதிரி விஷயங்களோ பொய்யானது நம்மளால் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் நம்மளோட கண், நம்முடைய காது, நம்முடைய தெளிவுத்தனம் கூட நம்மளை ஏமாற்றலாம். அதனால் உலகத்தில் நடக்கிற பல அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் புத்துக்குரிமை மூலம் அதில் எது உண்மை எது பொய் என்று நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற பல அற்புதமான விஷயங்களை உங்கள் கண் முன் கொண்டு வருவதே எங்கள் சேனலின் நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம மைண்டுக்கு தோணும் போதே பல திரைப்படங்களை பார்த்தே நமக்கு தெரிந்துருப்போம். டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்கும். அந்த டைம் ட்ராவலில் ஏறி அமர்ந்து கொள்வாங்க. அமர்ந்து கொண்டு எந்த காலத்துக்கு போகணுமோ, எதிர்காலமோ நிகழ்ந்த காலமோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு அந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ப பல அற்புதங்களை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் டைம் ட்ராவல் பற்றிய சில அற்புதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் டைம் ட்ராவல் செய்து வந்தோம் என்று சொல்கின்ற ஒரு சில மனிதர்கள் சொல்கின்ற விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா, டைம் ட்ராவல் என்ற ஒரு கேள்வி நமக்கு தோணும்போது பல தியரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, டைம் ட்ராவல் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம எதிர்காலத்திற்கு மட்டுமே டைம் ட்ராவல் செய்வது சாத்தியம் அப்படின்னு சொல்லுது. எதனால் அப்படின்னா, காலம், அதாவது டைம் என்பது முன்னோக்கியே செல்லக்கூடிய ஒன்று. ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் செய்வது சாத்தியம் என்றால் அது எதிர்காலத்துக்கு செல்வதற்கு மட்டுமே சாத்தியம் என்று ஒரு சிலரின் கூற்று. ஆனால் ஒரு தியரி மட்டும் நடந்து முடிந்த கடந்த காலத்திற்கு கூட டைம் ட்ராவல் செய்யலாம் என்று சொல்லுது. அதுதான் ஓம் ஹோல் தியரி. அப்படி என்றால் நம்மால் கடந்த காலத்திற்கு செல்ல முடியும் என்றால் நம்ம மனசில் இன்னும் ஒரு கேள்வி எழும்புது. அதுதான் மாற்றம். கடந்த காலத்துக்கு சென்று நாம் செய்த தவறுகளை சரி செய்து கொள்ளலாமா? ஒருவேளை சரி செய்து கொள்ள முடியும் என்றால் அது நிகழ்காலத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதே கேள்வி இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் அனைவரையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கான பதில் என்பது அவரிடம் உள்ளதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதே பதில். இதற்கான பதிலை காலம்தான் கூற வேண்டும். இந்த கேள்விகள் தான் இந்த பேரடாக்ஸை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அதனால் இன்னைக்கு இது சம்பந்தமான 2 பேரடாக்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பற்றிய 2 பேரடாக்ஸ் பற்றி பார்க்கலாம். பேரடாக்ஸ் 1, கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸ் மூலமாக ஒரு மனிதன் டைம் ட்ராவல் செஞ்சு தன்னுடைய தந்தையோட தந்தை, அதாவது தன்னுடைய தாத்தாவை சந்திக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். தன்னுடைய தாத்தாவுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே தவறுதலாக தன்னோட தாத்தாவோட மரணத்துக்கு அந்த பையன் காரணமாயிடுறான். அப்போது நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ 2 கேள்விகள் நம்ம மனசுக்கு தோணும். தன்னுடைய தந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கேள்வி 2, கடந்த காலத்திற்கு சென்று தன்னுடைய தாத்தாவை கொலை செய்த அந்த நபர் கூட பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு மனிதன் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லையோ அவன் கடந்த காலத்திற்கு சென்று தன்னுடைய தாத்தாவை எப்படி கொலை செய்திருக்க முடியும்? இந்த பேரடாக்ஸ் மூலம் கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் செய்யலாம் அப்படின்ற ஒரு சாத்தியத்தை ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்குது. ஆனால் இப்போ சொல்ல போகிற பேரடாக்ஸை பற்றி கேட்டிங்களாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால் கவனமாக இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். பேரடாக்ஸ் 2, ஃப்ரீ டெசிக்னேஷன் பேரடாக்ஸ். இதில் டைமுக்கு எந்த மாதிரியான தோற்றமும் கிடையாது. இது ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு முடிவு என்பதும் ஆரம்பம் என்பதும் இல்லை. திரும்ப திரும்ப நடைபெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். இதனை ஒரு உதாரணத்தோடு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒரு 20 வயது தக்க வாலிபன் ரோட்ல நடந்து வரான். அப்போ அவர் எதிர் திசையில ஒரு மர்ம நபர் நடந்து வராரு. அவரோட கையில ஒரு புத்தகம் கொண்டு வராரு. அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அந்த வாலிபன் கையில கொடுத்துட்டு, இதில் டைம் ட்ராவல் பண்ணுவதற்கான ஃபார்முலாஸ் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. அவனும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் அதை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு எந்த ஃபார்முலாவும் அவனுக்கு புரியலை. அவனை படிப்படியாக படித்து அந்த புத்தகத்தை அவன் முழுசாக படித்து முடிக்க கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. 15 வருஷங்கள் ஆன பிறகு அவன் அந்த ஃபார்முலாஸை வச்சு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிக்கிறான். டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சி எந்த காலத்துக்கு செல்லலான்னு யோசிக்கிறப்ப தனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சந்திக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தையும் எடுத்து போகலான்னு நினைக்கிறான். எதனால் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுனாக்கும் இந்த புத்தகம் மூலம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த புத்தகத்தையும் கையோடு எடுத்துக்கொண்டு டைம் ட்ராவல் செஞ்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சந்திக்கிறான். அப்போ சந்திச்சு அவன் இந்த டைம் ட்ராவல் கான்செப்டை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவருக்கு இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால் இந்த புத்தகத்தை என்னோட கொடுத்துட்டு போ, நான் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சு முன் நீ இருக்கிற காலத்தை கொண்டு வந்து அந்த புத்தகத்தை உன்னிடம் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவனும் அதுக்கு ஓகேண்டு அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறான். அவர் அந்த புத்தகத்தை முழுசாக படித்து முடிச்சதும் அவர் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சதும் இந்த டைம் எந்த காலத்துக்கு பயணிக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இந்த 20 வயசு வாலிபன் அவருக்கு ஞாபகத்துக்கு வராரு.
அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு டைம் ட்ராவல் மிஷினில் ஏறி அந்த 20 வயசு வாலிபன் வாழும் காலத்துக்கு செல்கிறாரு. அப்போது அவன் ரோட்டில் நடந்து வரான். அப்போ அவனோட கையில் ஐன்ஸ்டைன் அந்த புத்தகத்தை கொடுத்து இதில் டைம் ட்ராவல் செய்வதற்கான ஃபார்முலாஸ் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அவனும் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரான், படிக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அவனுக்கு படிக்கிறதுக்கே 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிக்கிறான். திருப்பி டைம் ட்ராவல் பண்ணி ஐன்ஸ்டைனை பார்க்க போகிறான். இதில் எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாது. ஐன்ஸ்டைன் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சாரா இல்லை இந்த பையன் தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சி ஐன்ஸ்டைன் கொடுத்தானா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். முன்னாடியே பார்த்த மாதிரி கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் மற்றும் ஃப்ரீ டெஸ்டினேஷன் பாராடாக்ஸ் மூலம் கடந்த காலத்திற்கு செல்ல முடியாத ஒன்றாகும். அவ்வாறு நம் கடந்த காலத்துக்கு சென்றாலும் அங்க நடந்த எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஒரு சிலரின் கூற்றுப்படி ஹோம்கள் உதவியுடன் நம்ம கடந்த காலத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம டைம் டிராவல் செஞ்சு கடந்த காலத்துக்கு சென்றாலும் அங்க நடந்த விஷயங்களை நம்மளால மாற்ற முடியாது. ஹோம் ஹோல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தியரி ரொம்பவே புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமான தியரி. ஒரு சில நேரங்கள்ல டைம்ல டிஜெட்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அது ஒரு கோயிலோ தியேட்டரோ இல்ல ஒரு சுற்றுலாத்தலமோ இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அங்க வந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீல் தோணும். ஆனா நிஜத்துல நீங்க அப்பதான் முதல் முறையா அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இதுதான் நம்ம தேஜாவுன்னு சொல்லுவாங்க. இது டைம் இன்டெலிஜென்ஸ் காரணமா தான் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இதை கூட ஒரு வகையான டைம் டிராவல் தான் சொல்லுவாங்க. வாங்க இதை ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க. ஆனா கடை ஃபுல்லா தேடியும் நீங்க தேடுற பொருள் அந்த ஷாப்பிங் மால்ல எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் சோர்வடைஞ்சு ஷாப்பிங் வந்துட்டு வெளியே வரீங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே அங்கே ஒரு சின்ன கடை இருக்குது. அங்கே போய் கேட்கும்போது நீங்கள் கிடைச்ச பொருள் உங்களுக்கு அங்கே கிடைக்குது. நீங்களும் சந்தோஷமாக அந்த பொருளை வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் திரும்பி மீண்டும் அந்த இடத்துக்கு வரீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின அந்த கடை அங்கே இல்லை. பக்கத்தில் போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறீங்க, இங்கே ஒரு கடை இருந்துச்சு, இங்கே இப்போ அந்த கடை காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் எல்லாரும் ஆச்சரியத்தோட இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு கடையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அதை விசாரிக்கும் போது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரி கடை அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. இதையும் ஒரு வகையான டைம் டிராவல் தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் ஆனால் ஒரு சிலர் ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி நாங்கள் டைம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஞ்ஞானிகள் ஓம் ஹோல் என்பது டைம் டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஒரு எளிமையான வழி. அதன் மூலம் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்திற்கும் செல்லலாம். இப்போது இவரோட விஷயத்திலையும் யூனிவர்ஸில் டைம் இன்டெலிஜென்ஸ் காரணமாக ஓம் ஹோல் உருவாகி அதன் மூலம் இந்த நபர் டைம் டிராவல் செய்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஓம் ஹோல் அப்படின்ற ஒன்று இருக்குன்னு சொன்னாலும் இதுவரைக்கும் இதை யாரும் கண்டுபிடிக்கல. ஸ்வீடனை சேர்ந்த ஒரு நபர் டைம் டிராவல் செய்ததா சொல்கிறாரு. ஆகஸ்ட் 30, 2005 அன்னைக்கு தன்னோட வீட்டுக்குள்ளே அவர் நுழையும் போது சிங்கில் தண்ணி வடிகிறத பார்க்குறாரு. அதை சரி செய்வதற்காக வீட்டுக்குள்ளே போய் டூல்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த சிங்கை நோக்கி வரும்போது வீட்டுக்குள்ளே இருந்து டூல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை சரி செய்ய அவரோட கிச்சனுக்கு அவர் போகிறாரு. அப்போ அதில் ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டை திறக்கிறாரு. அதில் ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்தே அந்த நபர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப கடைசியில் பார்த்தீங்களாக்கும் அவர் திருப்பி அதே கிச்சனுக்கு வந்துடுறாரு. அதே கிச்சனுக்கு வரப்போ அங்கே ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இருக்காரு. அவரை பார்த்து இந்த நபர் ரொம்பவுமே பயப்படாரு. காரணம் என்னன்னா, அந்த நபர் அச்சு அசல் பார்க்கறதுக்கு இவரை மாதிரியே இருக்காரு. அந்த முதியவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தான் 2005 இருந்து 2047க்கு டைம் டிராவல் செய்து வந்திருக்கேன் அப்படின்னு. தான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தனோ அது தன்னோட எதிர்காலத்தில் இருக்கிற நபர் அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் உடம்புல இருக்கிற டேட்டா கூட ஒரே மாதிரி இருக்கிறத தன்னோட மொபைல் மூலம் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதை பலரும் எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொன்னாலும் இதை அவர் கண்டுக்கிறவே இல்லை. நான் டைம் டிராவல் செஞ்சு வந்திருக்கேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம டார்க் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.